ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பட்டுக்குட்டி சமையல். இன்றைக்கி சூப்பரான கருப்பு சுண்டலை வச்சு ஒரு சன்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2, ஒரு பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா புரிஞ்சதையும் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அதை வேக விடுங்க. வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆயிடணும், அந்தளவுக்கு வெந்து வந்துடணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றப்போ. தீயை மீடியமாக வச்சு வதக்கி விடுங்க. ஸ்லோவாக வெந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம 3 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 3 தக்காளியை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியை அப்படியே அரைக்காமல் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போது மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசமெல்லாம் போயிடணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு அதே மாதிரி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னாவே போதும். இப்போது இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம சுண்டலும் அதோட தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது என்ன பண்ணணும்னா, ஒரு 2 ஸ்பூன் சுண்டலை எடுத்து நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சில குழந்தைங்க சுண்டல் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வெறும் கிரேவி மட்டும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுண்டலோட சத்தும் சேர்ந்து அவங்களுக்கு கிடைக்கும். உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ சுண்டல் அரைச்சி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கிறேன். ரொம்ப அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றுனீங்கனாலும் நல்லா இருக்காது. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு சுண்டல் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற தண்ணி உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நெய் சேர்க்கவே இல்லை. இப்போ கடைசியாக கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நெய் கடைசியாக சேருங்க, அப்போ தான் நெய்யோட வாசம் அப்படியே இருக்கும். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கருப்பு சுண்டல் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மோஸ்ட்லி வெள்ளை கலர் சுண்டலில் தான் செய்வோம். இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு சப்பாத்திக்கு சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.